இந்த சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டுக்கு மெயின் டிஷ்ஷே தேவையில்ல. ஏன்னா, இத பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அவ்ளோ யம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எதுவும் வறுக்கணும், அரைக்கணும்னு எதுவுமே கிடையாதுங்க. இருக்கிற ஸ்பைஸ் பவுடர் வச்சு சூப்பரா ஒரு சிக்கன் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் வாங்க. 5 பெரிய சைஸ் வெங்காயத்த நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய எண்ணெய் ஊத்திட்டு இந்த ஆனியன் அதில போட்டுட்டு பேன்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஒரு பக்கம் இது ஃப்ரை ஆகட்டும். நம்ம சிக்கன மேரினேட் பண்ணி வச்சிரலாம். சிக்கன் எப்ப செஞ்சாலும் இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 1/2 லெமன பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறமா அந்த சிக்கன குக் பண்ண விடுங்க. அப்பதான் அது நல்லா டெண்டரா இருக்கும். 1/2 கேஜி சிக்கன்ல 1/2 லெமன் போட்டு மேரினேட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நார்மல் கார மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஆனியன் ஒரு பக்கம் போட்டிருந்தோம் இல்லையா, அது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருக்கும். நல்லா இந்த பதத்துக்கு வந்தவுடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வதங்கினதை இந்த மசாலாவோட சேர்த்து இந்த சிக்கன்லேயே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த சிக்கனை அப்படியே கொஞ்சம் 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. ஒரு கடாயில் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த குக்கிங் ஆயில் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி போட்டு எடுங்க. சிக்கன் ட்ரை ரோஸ்ட் சூப்பராக ரெடி. இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.